Hi students, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 11th standard maths Chapter-1 exercise 1.2 problem தான் பார்க்க போறோம். இந்த exercise உள்ள எல்லா ப்ராப்ளமுமே நம்ம கொஞ்சம் திங்க் பண்ணி வொர்க் அவுட் பண்ற மாதிரி இருக்கும். வாங்க டிலே பண்ணாம டைரக்ட்டா வீடியோக்குள்ள போகலாம். Second option என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Let P denotes the set of all straight lines in a plane. The relation are defined by L related to M if L is perpendicular to M. P என்பது தளத்தில் உள்ள அனைத்து நேர்கோடுகளின் கணத்தை குறிப்பதாக கொள்க. தொடர்பு R என்பது L ஆனது M க்கு செங்குத்தாக இருந்தால் L related to M என வரையறுக்கப்படுகிறது. ஓகேமா? இல்ல ரெண்டு பாயிண்ட் நம்ம நோட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் given data எழுதிக்கலாம். Pங்கிற இந்த செட் என்னமா? தட் இஸ் Pங்கிறது என்னன்னா set of all straight line. சரியாமா? அதாவது தமிழ்ல எப்படி சொல்வாங்கன்னா நேர்கோடுகளின் தொகுப்பு. ஓகேமா? கொடுத்திருக்க क्वेश्चनல உள்ள ரிலேஷன் ஃபர்ஸ்ட் எழுதலாம். ரிலேஷன் என்ன கொடுத்திருக்காங்க? L related to M. ஓகேமா? இதற்கான ஸ்டேட்மென்ட் என்ன வரும்? என்ன ஸ்டேட்மென்ட் வரும்? L is perpendicular. இதோட மீனிங் என்னன்னா இந்த மாதிரி போட்டாங்கன்னா பெர்பெண்டிகுலர்னு அர்த்தம். L is perpendicular to M. கரெக்ட்டாமா? தமிழ்ல வந்து L ஆனது M க்கு செங்குத்து. ஓகேமா? இந்த ப்ராப்ளத்துல ஸ்ட்ரைட் லைன் கொடுத்திருக்காங்க இல்லையா? Pங்கிற செட்ல ஸ்ட்ரைட் லைன் தான் இருக்குது. நம்ம ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 2 3 4 5 ஸ்ட்ரைட் லைன் எடுத்துருக்கோம். சரியாமா? டிஃபரன்ஸ் தெரிய வேண்டி நான் அந்த மாதிரி கலர் எடுத்திருக்கேன். yellow, pink and green கலர். நம்ம இப்போ ப்ராப்ளம் பண்ணும்போது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம செக் பண்றது ரிஃப்ளெக்சிவிட்டி இல்லையா? ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ரிஃப்ளெக்சிவிட்டி, அதாவது தற்சுட்டு தொடர்பு. ஃபர்ஸ்ட் நம்ம கண்டிஷன் எழுதலாம். ரிஃப்ளெக்சிவிட்டிக்கான கண்டிஷன் A, A belongs to R. ஒரு லைன் அதுக்கே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்குமா? பெர்பெண்டிகுலர்னா செங்குத்து இருக்குமா பார்க்கலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதிக்கலாமா? இப்போ வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுமா? ஒரு லைன் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ எல்லுங்கிற ஒரு லைனை நான் எடுத்திருக்கேன். இந்த ஆங்கிள் எடுத்திருக்கேன். சரியாமா? இந்த மாதிரி மேலங்கிலையும் எடுத்திருக்கேன். எல் இதே மாதிரி இன்னொரு லைன் நம்ம எடுக்க போகிறோம். இந்த இன்னொரு லைன் என்ன இருக்குது? சரியாமா? இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இது ரெண்டு பெர்பெண்டிகுலர் வருமா? ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ பெர்பெண்டிகுலர் வராது. ஓகே, இந்த ஆங்கிள் எடுத்தாலும் சரி தான், நம்ம எப்படி எடுத்தாலும் சரி தான். இப்போ நான் இந்த ஆங்கிள் எடுக்கிறேன். சரியாமா? இப்படி எடுக்கிறேன் இந்த ஆங்கிளில். அப்போது இன்னொரு லைனையும் அதே மாதிரி தான் நம்ம எடுக்கணும். சரியாமா? இப்போ பாருங்கள், அதே மாதிரி தான் நம்ம எடுக்க போகிறோம். அப்போது அதே லைன் அதுக்கு வந்து எப்படி ஆகும்? அதுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் ஆக முடியாது. கரெக்டாமா? அப்போ இது வந்து என்ன தெரியுது பாருங்கள், L is not perpendicular to L. கரெக்டாமா? அதாவது ரிலேஷன். சரியாமா? L is not perpendicular to L. அப்போ ஆன்சர் எப்படி எழுதலாம் பாருங்கள், therefore it is not reflexivity. தமிழில் கூட எழுதிக்கோங்க இதில். ஓகேவா? இப்போ நம்ம ரிஃப்ளெக்சிவிட்டி வெரிஃபை பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ட்ரான்சிட்டிவிட்டி பார்க்கலாம். இதை நம்ம தள்ளி வச்சிடலாம். சிமெட்ரிசிட்டி செக் பண்ணலாமா? சிமெட்ரிசிட்டிக்கு தமிழில் வந்து சமச்சீர் தொடர்பு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம் பாருங்கள். சிமெட்ரிசிட்டிக்கான கண்டிஷன் என்ன வரும்? A, B belongs to R. அப்படி இருந்துச்சுன்னா B, A also belongs to R. இப்போ அதை ப்ரூஃப் பண்ணலாம் பாருங்கள். ஃபஸ்ட் எப்படி எழுதணும்? ரிலேஷன் எழுதலாம். ஃபஸ்ட் என்னம்மா? A, B. இங்கே வந்து நம்ம என்னெல்லாம் எடுத்தோம்? ஏக்கு பதிலாக நம்ம என்னது? L எடுக்கலாம். சரியாம்மா? ஏக்கு பதிலாக இங்கே L, பிக்கு பதிலாக M. அப்போது நம்ம மாற்றி போடுறோம், M related to L. ஓகேவா? நம்ம சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? அப்போது L ரிலேட்டட் டு M. இதற்கான ஸ்டேட்மெண்ட் என்னமா வரும்? கரெக்டாக வருமா? பார்க்கலாமா? L ரிலேட்டட் டு M. அப்போ நம்ம L எடுக்கலாம் பாருங்கள். அதாவது ரிலேட்டட் டு என்னன்னா L வந்து பெர்பெண்டிகுலர் டு M. இப்போ L இப்படி இருக்கட்டு, M நம்ம இப்படி எடுப்போம். சரியாம்மா? கரெக்டாக ஆகுதா பாருங்க? ஆகுதுலாமா? L ஆனது M-க்கு செங்குத்து நமக்கு கிடைக்குது. அப்போ ஆன்சர் எழுதலாமா? ஸ்டேட்மெண்ட் வந்து L is perpendicular to M. தமிழில் எழுதலாம். ஓகேம்மா. நெக்ஸ்ட்டு இப்போது இதை நம்ம மாற்றி எடுக்க போகிறோம். மாற்றினா ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுமான்னு பார்க்கலாமா? மாற்றினா எப்படி? M ஆனது L-க்கு பெர்பெண்டிகுலர். அப்போது இப்போ நம்ம M எப்படி எடுக்கிறோம்? சரியாம்மா? M எப்படி எடுக்கிறோம்? சரியா? M எப்படி இருக்கட்டு, L எப்படி இருக்கட்டு. சரியாம்மா? இப்போ இதை பாருங்கள், இப்படி எடுத்துட்டோன்னா இது பெர்பெண்டிகுலர் ஆகுமா? இது ஒரு பெர்பெண்டிகுலர் தானம்மா? இப்போ நம்ம M இந்த டைரக்ஷனில் ஃபஸ்ட் எடுத்துருக்கோம்.
கரெக்டாக? இதுக்கு நம்ம ரிவர்ஸ் எடுக்க போகிறோம். இந்த டைரக்ஷன் எடுத்திருக்கேன். இது ஃபஸ்ட் லைனில் வந்து இந்த டைரக்ஷன் நம்ம எல் எடுத்தோம். இதுக்கு நம்ம இந்த டைரக்ஷன் எடுத்திருக்கோம். இப்போ ரெண்டையும் கம்பேர் பண்ணுறப்போ இது வந்து பெர்பெண்டிகுலர் வருது இல்லை? அப்போ என்னது இல்லை எப்படி எழுதலாம்? எம் இஸ் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு எல். கரெக்டாமா? எம் ஆனது எல்லுக்கு செங்குத்து ஆகும். தமிழில் எழுதலாம். இதுலேருந்து எப்படி கன்க்ளூட் பண்ணலாம் பாருங்கள். ரிலேஷன் எழுதலாம். எம் ஆல்சோ பெர்பெண்டிகுலர் டு ரிலேட்டட் டு எல். கரெக்டாமா? எல் ரிலேட்டட் டு எம், எம் ரிலேட்டட் டு எல் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ நம்ம எப்படி முடிக்கலாம் பாருங்கள். therefore it is symmetricity. இது ஒரு சமச்சீர் தொடர்பு ஆகும். ஓகேம்மா. இப்போ நம்ம செகண்ட் ஆப்ஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இப்போ தள்ளி வச்சிடலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம் பாருங்கம்மா. டிரான்சிட்டிவிட்டி. ஓகேவா? தேர்ட் ஆப்ஷன் டிரான்சிட்டிவிட்டி, கடப்பு தொடர்பு. ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம கண்டிஷன் எழுதிக்கலாம். என்ன கண்டிஷன் வரும்? ஏ கமா பி, பி கமா சி ரிலேட்டட் டு ஆர். அப்படி இருந்துச்சுன்னா ஏ கமா சி ஆல்சோ பிலாங்ஸ் டு ஆர். ஓகேம்மா. இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம 3 லைனை யூஸ் பண்ண போகிறோம். சரியா? இப்போ நம்ம ஏக்கு பதிலாக என்ன எடுக்கலாம்? எல் எடுக்கலாம். சரிம்மா? எல், பிக்கு பதிலாக எம். அப்போ இங்கே என்ன வருதோ அதுதான் நம்ம இங்கே எடுக்கணும். எம், அப்புறம் இது வந்து தேர்ட் லைனை நம்ம என்னன்னு எடுக்கலாம். சரியாம்மா? எல், எம், என்னங்கிற 3 லைன். இப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படி கிடைக்கணும்? எல் கமா என்னன்னு கிடைக்கணும். எல் கமா என்னன்னு கிடைக்கணும். பார்க்கலாமா? இப்போ எல் கமா என்ன நமக்கு கிடச்சிச்சுன்னா டிரான்சிட்டிவிட்டி ஆல்சோ ஓகே. பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன எழுதுறோமா? ரிலேஷன் எழுதலாம். ஃபஸ்ட்டு ரிலேஷன் என்ன வரும்? எல் related to m, comma second relation m related to n. இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்க. l related to m, m related to n. ஃபர்ஸ்ட் இப்போ பாருங்கம்மா. இப்போ l எங்கே இருக்கு? தர்கா l வந்து இப்படி இருக்கு. சரியாம்மா? l related to m இப்படி போட்டிருக்கோம். l related to m. இது வந்து நமக்கு செங்குத்தா இருக்குது. சரியாம்மா? அப்போ இதுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுதலாமா? L is perpendicular to M. L ஆனது Mக்கு செங்குத்து. நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம செகண்ட் ஸ்டேட்மெண்ட் பார்க்க போகிறோம். செகண்ட் ஸ்டேட்மெண்ட் என்னமா? M related to N இல்லையா? அப்போ பார்க்கலாம். M இதில் நல்லா நோட் பண்ணணும். இங்கே செகண்டில் எந்த நம்பர் எடுத்தோமோ அதே நம்பர் தான் நம்ம இங்கே எடுப்போம் இல்லையா? நம்பரில் அதே மாதிரி இங்கே M வந்து எந்த டைரக்ஷனில் எடுத்துருக்கோமோ அதே டைரக்ஷனில் தான் நம்ம இங்கே இந்த லைனில் எடுக்க போகிறோம். அப்போ வந்து M நமக்கு எந்த டைரக்ஷன்மா? இந்த டைரக்ஷன். இந்த டைரக்ஷன். சரியாம்மா? இதே டைரக்ஷன் தான் எடுக்க போகிறோம். எம். நெக்ஸ்ட்டு எம் ரிலேட்டட் டு என் இல்லையா? அப்போ என்ன நம்ம இப்படி எடுக்க போகிறோம். கரெக்டாமா? எம் ரிலேட்டட் டு என். இப்போ பார்க்கலாம். இப்போ பாருங்கள். இப்போது இதை ரெண்டே கம்பேர் பண்ணுறப்போ இது ஓகே தான். நமக்கு இதுலேயும் எந்த ப்ராப்ளம் இல்லை. எழுதலாம் பாருங்கள். செகண்ட் ஆப்ஷன் எம் இஸ் பெர்பெண்டிகுலர் டு என். கரெக்டாமா? எம் ஆனது எல்லுக்கு பெர்பெண்டிகுலர். தமிழில் எழுதிடலாம். ஓகே. நெக்ஸ்ட் இப்போ என்ன வரணும்? நமக்கு ரிவர்ஸாக போடணும் இல்லையா? அது மாதிரி ஸ்டேட்மெண்ட் எழுதலாம் பாருங்கள். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆகுதான்னு பார்க்கலாமா? இப்போ பாருங்கள். எல், என். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? எல்லும் என்னும் வந்து பெர்பெண்டிகுலர்னு ப்ரூஃப் பண்ணணும் இல்லையா? அப்போ இது ரெண்டு டயக்ராம் இது ரெண்டையும் பார்க்கும்போது எல்லானது மேல் நோக்கி இருக்குது இல்லையா? இந்த லைனில் என்னானது மேல் நோக்கின்னு இருக்குது. ரெண்டே கம்பேர் பண்ணுறப்ப ரெண்டுமே வந்து ஒரே ஸ்ட்ரைட் லைனில் இருக்குது. ஒரே ஸ்ட்ரைட்டில் இருக்கக்கூடிய ரெண்டு லைன் எப்படி பெர்பெண்டிகுலர் ஆக முடியும்? முடியாது இல்லையா? அப்போது இதுலேருந்து வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு தப்பாக வருது. எப்படி எழுதலாம்? எல் இஸ் நாட் பெர்பெண்டிகுலர் டு என். கரெக்டாமா? எல்லானது இந்த எண்ணுக்கு வந்து பெர்பெண்டிகுலர் கிடையாது. ரெண்டுமே ஒரே லைனில் இருந்துச்சுன்னா ஒரே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா நம்ம பெர்பெண்டிகுலர் ஆக முடியாது. ஸோ எப்படி எழுதலாம் பாருங்கள். தமிழில் பாருங்கள். எல்லானது எம்முக்கு செங்குத்து அல்ல. அப்போ அதில் வந்து ரிலேஷன் எப்படி எழுதலாம் பாருங்கம்மா. எல் இஸ் நாட் ரிலேட்டட். சரியா? எல் இஸ் நாட் ரிலேட்டட் டு என். ஸோ இப்படி கிடைச்சதுனால இது வந்து நாட் ஏ டிரான்சிட்டிவிட்டி. therefore it is not transitivity. நாட் ஏ போட்டுக்கோங்கம்மா. இட் இஸ் நாட் ஏ டிரான்சிட்டிவிட்டி. அதாவது இது கடப்பு தொடர்பு அல்ல. அவ்வளோதாம்மா. ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். ஜஸ்ட் கான்செப்ட் மட்டும் நம்ம மைண்டில் வச்சுட்டோம்னா ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம்.